ஆன்மீக மாநாட்டை அரசியலுக்கு பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. மதுரையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு 52 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். இதில் 6 நிபந்தனைகளை மாற்றியமைக்க கோரி இந்து முன்னணி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல் மாநாட்டு வளாகத்தில் அறுபடை வீடுகள் அமைக்கக்கூடாது என்று மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நேற்று நீதிபதி பி. புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொருவரும் தங்கள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்றவும் பிரச்சாரம் செய்யவும் உரிமை உள்ளது எனவும், அதே நேரத்தில் மதவாதம் நல்லிணக்கத்தை பாதிப்பதாக இருந்தால் அதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் எனவும் நீதிபதி தெரிவித்தார். இந்த மாநாடு அரசியலாக்க நடத்தப்படுகிறது என்று இடையீட்டு மனுதாரர்கள் சார்பில் அச்சம் தெரிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, ஆன்மீக மாநாட்டை அரசியலுக்கு பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று தெரிவித்தார். மாநாட்டுக்கு வரும் வாகனங்களுக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்தால் 24 மணி நேரத்திற்குள் வழங்க வேண்டும் எனவும், அறுபடை வீடுகளின் மாதிரி அமைக்க அறநிலைத்துறை மற்றும் மாநகராட்சியிடம் அனுமதி பெற தேவையில்லை எனவும் நீதிபதி கூறினார். இந்த மாநாட்டால் மத நல்லிணக்கம் சீர்குலைய வாய்ப்பிருப்பதாக அரசு தரப்பில் அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும், அதற்கு ஆதாரமாக திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்தில் சிலரின் பேச்சுக்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் கூறிய நீதிபதி, மாநாட்டில் மத நல்லிணக்கம் காப்பாற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்.